வணக்கம் நண்பர்களே, இது பணத்துறை ட்ரிப் பிளானருடைய மே மாதம் போகக்கூடிய 25-26 ட்ரிப்க்கான மூணார், கொழுக்குமலை, காந்தலூருக்கான நாங்கள் அந்த பயணத்திட்டத்தை பற்றி நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதை பாட்டவே உங்களுக்கு இருக்கிற ஒரு டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். நீங்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே நான் தெளிவாக பதில் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா எங்களுடைய பயணத்திட்டங்கள் இனி வரும் காலங்களில் இதுவும் குறிப்பாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் எங்களோட நிறைய ட்ரிப் இருக்குது. வயநாடு, வாகமன், மூணார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊருக்கும் நாங்கள் பிளான் வச்சுருக்கோம். அந்த பிளான் டீட்டெயில் எல்லாமே இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இதிலேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். இதை நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ட்ரிப் உங்களுக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் அந்த ட்ரிப்பை எங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் எங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு குரூப் டூர் பண்ணுறோம். இந்த குரூப் டூரோட நோக்கம் வெவ்வேறு ஊர்லேருந்து வரக்கூடிய வெவ்வேறு நபர்களை இணைச்சு எல்லாத்தையுமே ஒரு சந்தோஷமாக 2 நாள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் அவங்கள ரொம்ப ஃப்ரீயாக மைண்ட் செட்டில் ரொம்ப ஜாலியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத எங்களோட நோக்கம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிப்போட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி காசுக்கு ரொம்ப ஒரு எக்கனாமிக்கலாக எவ்வளோ பண்ண முடியும், அதில் வந்து எவ்வளோ பெஸ்ட்டான சர்வீஸ் கொடுக்க முடியும், அதை அவங்கள எப்படி நாங்கள் சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கமாக இருக்குது. ஸோ நீங்கள் வெளியே ஒரு ட்ராவல் பண்ணி இது பண்ணும்போது அதை வந்து நாங்கள் கம்மி காஸ்ட்டுக்கு ஒரு சிறப்பான அனுபவத்தை கொடுக்காத எங்களோட நோக்கம். அதனையும் குறிப்பாக இந்த வேறு ஊர்லேருந்து வரக்கூடிய வேறு ஃப்ரெண்ட்ஸோடு நினச்சி ஒரு 2 நாள் உங்களை எதை பற்றியுமே கவலைப்படாமல் ரொம்ப ஃப்ரீயாக வச்சுக்கிறது தான் எங்களோட நோக்கம். ஓகே, இந்த மே மாத ட்ரிப்பை பற்றி சொல்லிடுறோம். இந்த ட்ரிப் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 இடத்துலேருந்து பண்ணுறோம். சென்னையிலேருந்து ஒரு பிக்கப்பும், கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பிக்கப்பும், சேலத்துலேருந்து ஒரு பிக்கப்பும் பண்ணுறோம். சென்னையிலேருந்து நாங்கள் எங்கே பிக்கப் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறோம். சென்னை பிக்கப் பார்த்திங்க அப்படின்னா சென்னை கோயம்பேடு ரோகிணி தேட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்மளுடைய வண்டி நிற்கும். நீங்கள் வந்தீங்க, அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டே, அதாவது 24ஆம் நைட்டே சென்னையிலேருந்து கிளம்பிக்கும். நீங்கள் ஆஃபீஸெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 8 மணிக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா போதும். 24ஆம் நைட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு 8 மணிக்கு நீங்கள் வந்து ரோகிணி தேட்டருக்கு ஆப்போசிட்டில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம வண்டி நிற்கும். நீங்கள் எங்களோட வண்டியில் ஏறிக்கலாம். நீங்கள் அங்கே சென்னையில் ஒரு கோஆர்டினேட்டர் இருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு உங்களோட டீட்டெயிலுமே நாங்கள் ஷேர் பண்ணிவிடுவோம். அவங்க உங்களை ஏற்றி உங்களை எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு வந்துடுவாங்க. சென்னையிலேருந்து அந்த கிளம்புற வண்டி வந்து பார்த்திங்கன்னா நைட்டே கிளம்பிடும். அந்த வண்டி கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா திருச்சி வழியாக வந்து திருச்சியில் உங்களை மார்னிங் ஒரு இடத்துல நாங்கள் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் கொடுப்போம். நீங்கள் அங்கே மார்னிங் அங்கே வந்து குளிக்கிறதுக்கெலாம் வசதி நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் தாராளமாக குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே திண்டுக்கல் வழியாக போயிட்டு மேலே ஏறி திண்டுக்கல் வந்து அப்படியே திண்டுக்கல்லேருந்து நம்ம தேனி வழியாக இந்த வண்டி ரீச் ஆகிரும். ஏதோ சென்னை வண்டியோட பிளானு. அது சென்னை வண்டியோட ரிட்டர்ன் எப்போன்னு பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கிளம்பி திங்கக்கிழமை காலைல கொண்டு போய் சென்னையில் ட்ராப் பண்ணிடுவோம். ஸோ சன் 2 நாள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஆஃபீஸில் கரெக்டாக திரும்பி ஆஃபீஸ் போகிற மாதிரி நாங்கள் கொண்டு போய் திங்கக்கிழமை காலைல நேரமாக 6 மணிக்கு நாங்கள் ட்ராப் பண்ணிவிடுவோம். ஸோ 2 நாள் நீங்கள் ஆஃபீஸ் லீவில் அது போட தேவையில்லை. நாங்கள் சென்னை பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா 5850 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். அடுத்தது சேலம் பற்றி நாங்கள் சொல்லணும் அப்படின்னா சேலத்தில் சனிக்கிழமை காலையில் 4 மணிக்கு, அதாவது 25ஆம் காலையில் 4 மணிக்கு சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டில் நம்ம பிக்கப் பண்ணிக்கிறோம். நீங்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்ற ஏரியாவிலேருந்து நீங்கள் எங்கே வந்து வருமானம் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஈரோடு இது மாதிரி எங்கே இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஈரோட்டில் இருக்கீங்க கோயம்புத்தூர் பிக்கப்பில் ஜாயின் பண்ணினாலும் பண்ணிக்கலாம், இல்லை சேலம் பிக்கப்பில் ஜாயின் பண்ணினாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ காலைல 4 மணிக்கு சேலத்தில் வந்து பிக்கப் பண்ணுறோம். அதே மாதிரி தான் கோயம்புத்தூர் பிக்கப்பும். கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை காலைல 4 மணிக்கு, அதாவது 25ஆம் காலைல 4 மணிக்கு கோயம்புத்தூரில் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே நம்ம பிக்கப் பண்ணிக்கும். ஹோட்டல் தமிழ்நாடு அங்கே ஆப்போசிட்டில், காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஹோட்டல் தமிழ்நாடு நம்ம வண்டி நிற்கும். அங்கே உங்களை அழகாக பிக்கப் பண்ணிக்கும். வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல், கரூர் வழியாக ரீச் ஆகும். கரூரில் வந்து பார்த்திங்கன்னா காலைல ஒரு 6-6:30க்கு ரீச் ஆயிரும். அங்கே நாங்கள் வந்து டீ காஃபி குடிச்சிட்டு திண்டுக்கல் ரீச் ஆகிறதுக்கு மணி 8 ஆயிரும். நீங்கள் இந்த திருச்சியில் இருக்கவங்க மற்ற மதுரைக்காரர் இவங்க எல்லாமே வந்து திண்டுக்கல் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். திண்டுக்கல் டைமிங் பார்த்திங்க அப்படின்னா காலைல 8:30 to 9 திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸ்கிட்டே நம்ம வண்டி வந்து நிற்கும். எங்க கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை நாங்கள் உங்களை எல்லாமே ஃபோனில் ஃபாலோ பண்ணி ஏற்றிக்கும். திருச்சியில் இருக்கவங்களும் வந்து திண்டுக்கல் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். திண்டுக்கல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வண்டி ஹோட்டலில் நிறுத்துவோம். இப்போ இந்த ஹோட்டலில் நிறுத்தணும் அப்படிங்கிறத பற்றி இதில் ஃபுட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக்கேஜில் நாங்கள் மொத்தம் 2 வேளை மட்டும்தான் ஃபுட்டு கொடுக்குறோம். மொத்தம் 2 நாளைக்கு 6 வேளை ஃபுட்டு. ஆனால் நாங்கள் 2 வேளை தான் கொடுக்குறோம். மீதி 4 வேளை நம்ம ஹோட்டலில் நிறுத்துகிறோம். நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிட்டு நீங்கள் பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு திண்டுக்கல்லில் நிறுத்தினோம்னா எல்லாருமே அதை முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே வந்து தேனி வழியாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா போடி நாயக்கனூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு ரீச் ஆகும். இந்த போடியோட இது வந்து மூணார் போகிற வழியில் இது வந்து ஹில் ஸ்டேஷனோட அடிவாரம். நம்ம அங்கே ஒரு டைம் ரெஸ்ட் ரூமுக்கு நிறுத்துவோம். ஆக்சுவலாக ஒரு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வண்டி நிறுத்தி போகும். எதுக்கு அப்படின்னா ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக. குழந்தைங்க இவங்கெல்லாம் இருக்காங்க, ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு அதுவும் போனோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம பிளான் பண்ணுறோம்.
அங்கேருந்து ரெஸ்ட் ரூம்லாம் முடிச்சுட்டு நம்ம மேலே ஏறத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11:30 மணிக்கு மேலே 12 மணிக்கு மேலே ஆரம்பித்தா மேலே ஏறத்துக்கு 1:30 மணி 2 ஆயிரும். அங்கே பூப்பாறை அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு நம்ம கொண்டு போய் லஞ்சுக்கு நிறுத்திடுவோம். நீங்கள் லஞ்ச் முடிச்சிட்டா அங்கேருந்து நம்ம ஒரு 2:30 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னா போகிற வழியில் 2 வியூ இப்போ தான் நம்ம ட்ரிப்பே ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்து என்னென்ன இடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆனையரங்கல் டேம் வியூ பாயிண்ட் 2 வியூ பாயிண்ட் இருக்கும். அதை அப்படியே பார்த்துட்டு நம்ம வந்து சூரியநெல்லி டவுனுக்குள்ளே என்ட்ராகி அங்கே போனோன்னே நம்மளோட கேம்ப் சைட்டுக்கு கூட்டு போயிடுவோம். இந்த டென்ட் ஏரியா பற்றி சொல்லணும் அப்படின்னா டென்ட்டுங்கிறதே நாம் எடுத்துகிட்டு போய் போடுறதில்ல. ஏற்கனவே எல்லாம் ஒரு 100 பேர் 200 பேர் தங்குற மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. இதில் 2 பேர் தங்குற டென்ட்டு, 3 பேர் தங்குற டென்ட்டு, 4 பேர் தங்குற டென்ட்டு, ஃபேமிலி டென்ட்டு, இது மாதிரி தனித்தனியாக இருக்கும். நாங்கள் கப்புள்ஸுக்கு தனி டென்ட்டு கொடுத்துறோம், ஃப்ரெண்ட்ஸுக்கு தனி டென்ட்டு கொடுத்துறோம். சிங்கிள் பர்சனாக வரவங்களுக்கு ஒவ்வொருத்தர் நினச்சி 2 பேர்த்து டென்ட்டு கொடுத்துறோம். இந்த டென்ட்டில் ஏற்கனவே எல்லாமே இது பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களை பார்க்குறதுக்கு இதில் எப்படி தங்குறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் தங்குனீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் மற்ற எல்லா இடத்துலையும் ரூம்ஸ் ஹோட்டலில் தங்கியிருப்பீங்க. ஆனால் டென்ட்லங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். உங்களுக்கு உள்ள ஏதாவது பூச்சி தொந்தரவுலாம் வருமானா அதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க, நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே டென்ட் அலாட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த டென்ட்டில் ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு தனியாக ஒரு 4 காமன் ரெஸ்ட் ரூமு, ஜென்ஸுக்கு தனியாக 4 ரெஸ்ட் ரூம் இருக்கும். ஃபஸ்ட்டு டென்ட் அலாட் பண்ணி கொடுத்தோன்னையும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் டீ கொடுத்துருவோம். டீ கொடுத்துட்டு இதெல்லாம் மணி முடிச்ச 3:30 ஆயிருங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹில்ஸுக்கு வந்து நம்ம சன்செட் பார்க்கறது உங்களுக்கு ட்ரெக்கிங் கூட்டு போவோம். போகிறதுக்கு 3.5 கிலோமீட்டர், வரத்துக்கு 3.5 கிலோமீட்டர். இந்த ட்ரெக்கிங் நம்ம போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாவே மணி 6 ஆயிரும். அங்கே சன்செட் பாட்டு எல்லாமே அப்படி உட்காந்து பேசிட்டு மறுபடியும் வந்து உங்களுக்கு காஃபி கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு ஒரு 7:30 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்குலாம் கேம்ப் ஃபயரும் டிஜேவும் ஸ்டார்ட் ஆகும். இந்த கேம்ப் ஃபயரும் டிஜேவும் உண்மையிலுமே செம்ம என்ஜாயாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டான்ஸு, உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குதோ அதெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறது, உட்காந்து வெடி பார்க்கறது பார்க்கலாம். இந்த கேம்ப் ஃபயருக்கும் டிஜேக்கும் நடுவில் நம்ம நைட்டு டின்னர் கொடுத்துருவோம். சப்பாத்தி, சிக்கன் கிரேவி. இப்போ வெஜிடேரியனுக்கு வந்து சப்பாத்தி, ஒயிட் குருமா, கோபி மஞ்சூரியன் கொடுத்துருவோம். இதில் வந்து நான்வெஜிடேரியனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் கொடுத்துருவோம். அப்புறம் கீ ரைஸ் இதெல்லாம் கொடுத்துருவோம். இதை முடிச்சுட்டு அந்த கேம்ப் ஃபயர் டிஜே எல்லாம் ஒரு 10 மணிக்குள்ள நடக்குங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் தூங்குறது போனால் அடுத்து 4 மணிக்கு எழுப்பி விட்டு உங்களை ஏர்லி மார்னிங் 4 o'clock எழுப்பி விட்டு உங்களை சன்ரைஸ் பார்க்குறதுக்கு கொழுக்குமலை கூட்டு போவோம். இந்த கொழுக்குமலை சன்ரைஸுங்கிறது உண்மையாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். அன்றைக்கி செம்ம கூட்டமாக இருக்கும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் நாமங்கிறனால செம ரஷ்ஷாக இருக்கும். ஸோ உங்களை ஜீப்பில் ஏற்றி அங்கே கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய டீ பிளான்டேஷன் வியூ மற்ற இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரிட்டர்ன் வரத்துக்கே மணி வந்து 8 ஆயிருங்க. மறுபடியும் 8 மணிக்கு வந்து நீங்கள் எல்லாம் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவோம். இட்லி, சட்னி, சாம்பார், வடை. அதாவது சனிக்கிழமை நைட்டு கொடுக்குற டின்னரும் ஞாயிற்றுக்கிழமை காலைல கொடுக்குற பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்மளோட பேக்கேஜில் வந்துடும். பேக்கேஜில் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்பி நம்ம மறுபடியும் அங்கேருந்து கிளம்புறதுக்கு மணி பார்த்திங்கன்னா ஒரு 9-9:30 மணிக்கு டென்ட்டை வெக்கேட் பண்ணி கிளம்பணும். அப்படின்னா அங்கேருந்து நம்ம மூணார் போகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட்டில் அப்படியே வரிசையாக பார்த்துட்டு போவோம். அதாவது கேப் ரோடு, சிக்னல் பாயிண்ட்டு, இந்த மாதிரி வியூ பாயிண்ட்லாம் நம்ம அப்படியே லாக்கா டீ எஸ்டேட்டு இந்த வியூ பாயிண்ட்டில் அப்படியே வரிசையாக பார்த்துட்டு போனால் அப்படியே நம்ம வந்து அடுத்தது மறையூர் ரீச் ஆகிறதுக்கு மதியம் ஆயிரும். அங்கே உங்களுக்கு லஞ்சுக்கு நிறுத்திடுவோங்க. நம்ம லஞ்சுக்கு நீங்கள் ஹோட்டல் நிறுத்திடுவோம். நீங்கள் சாப்பிட்டு வெளியே வந்ததுமே நமக்கு ஜீப் தயாராக இருக்கும். ஏன்னா காந்தலூரில் வந்து பார்க்கக்கூடிய மிக முக்கியமான இடமே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஜீப்பில் போனால் தான் நல்லாயிருக்கும். காந்தலூரோட ஸ்பெஷலே அங்கே இருக்கக்கூடிய ஜீப் தான். அதுவும் அந்த ஆஃப் ரோடு ஜீப் ரைடெலாம் செம்மையாக இருக்கும். அதுவும் இந்த மலைமெல்லாம் முருகமலை ஆஃப் ரோடு ஜீப் சைடெலாம் வேறு லெவலில் இருக்கும். ஃபஸ்ட்டு 8 பேத்துக்கு ஒரு ஜீப்பில் ஏற்றி நாங்கள் ஃபஸ்ட்டு கீழ்காந்தலூர் ஃபால்ஸில் கொண்டு போய் குளிக்க வச்சுட்டு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஜாக்ரி ஃபேக்ட்ரி, அங்கே இருக்கக்கூடிய முருகமலை, சாண்ட்லவுட் ஃபாரஸ்ட்டு, இது எல்லாமே இருக்கும். இந்த ஆஃப் ரோடு ஜீப் சவாரி உண்மையாலுமே அங்கே வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா அந்த ஊரோட காந்தலூரோட ஸ்பெஷலே வந்து ஆஃப் ரோடு ஜீப் சவாரி தான். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்தோடனே மணி ஒரு 6 ஆயிருங்க. ஒரு ஜீப் சவாரி முடிக்கிறதுக்கு மணி 6 ஆயிரும். 6:30 மணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ காஃபிலாம் குடிச்சிட்டு இந்த ஸ்பைசஸ், டீ தூள், நேந்திர சிப்ஸ் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களா பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்கேயே நைட்டு நாங்கள் உங்களை டின்னரும் காந்தலூர்லேயே நாங்கள் சாப்பிட வச்சுருவோம். மறையூர்லேயே சாப்பிட்டு அங்கேருந்து ஒரு 8 மணிக்கு இல்லைனா 8:30 மணிக்கு 9 மணிக்கு நம்ம வண்டி எடுத்தோம் அப்படின்னா உடுமலைப்பேட்டை வழியாக கீழே இறங்குவோம். இந்த உடுமலைப்பேட்டை வழியே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வண்டி அப்படியே உடுமலைப்பேட்டையிலேருந்து அப்படியே கோயம்புத்தூர் கிளம்பி அந்த வண்டி கோயம்புத்தூர் போயிடும். உங்களை கொண்டு போய் கோயம்புத்தூரில் ட்ராப் பண்ணிடுவாங்க. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிடுவாங்க. நீங்கள் வழியில் எங்கே இறங்கினாலும் இறங்கிக்கலாம். அதேமாதிரி சேலம் வண்டி பார்த்திங்கன்னா ஈரோடு, தாராபுரம் வழியாக தாராபுரம், அதாவது உடுமலைப்பேட்டை, தாராபுரம், ஈரோடு வழியாக போகும். இந்த திருச்சியில் இறங்கி வந்து பார்த்திங்கன்னா தாராபுரத்தில் இறங்கி உங்களுக்கு திருச்சிக்கு கன்டினியூஸாக பஸ் இருக்குது. அதேமாதிரி மதுரைக்கும் பஸ் இருக்குது. நீங்கள் இறங்கி நீங்கள் மதுரைக்கு பஸ் ஏறிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த சென்னை வண்டி பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உடுமலைப்பேட்டை வழியாக கீழே வந்து பிரிஞ்சு அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா திருச்சி வழியாக வந்து சென்னை ரீச் ஆயிரும். இதுதாங்க இந்த 2 நாளுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் சார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டு. சென்னை பிக்கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 5850 ரூபாயும், சேலம் பிக்கப்புக்கு பார்த்திங்கன்னா 3850 ரூபாயும், கோயம்புத்தூர் பிக்கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 3850 ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம். இதில் 2 times ஃபுட்டு கொடுத்துருவோம். உங்களுக்கு 10 ஸ்டே கொடுத்துருவோம். உங்களை பிக்கப் ட்ராப் நாங்களே பார்த்துக்குவோம். சைட்ஸ்ன்னு எல்லாமே பார்த்துக்குவோம். இதில் உங்களோட செலவு அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்ற 4 வேளை ஃபுட்டு சாப்பிட்றது மட்டும் தான் உங்களோட தான் இருக்கும். இது ஜீப் சவாரிலேருந்து, கேம்ப் ஃபயர்லேருந்து, டிஜேலேருந்து
வந்து எல்லாமே நம்மளே கம்ப்ளீட்டாக பார்த்துக்குவோம். இதுதான் எங்களோட இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுங்க. இதில் நீங்கள் இந்த விஷயத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் புக்கிங் டேட் பார்த்திங்க அப்படின்னா மே 22 லாஸ்ட் புக்கிங் டேட் வச்சுருக்கோம். எப்போ நாங்கள் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி புக்கிங் க்ளோஸ் பண்ணி நாங்கள் லிஸ்ட்டெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நீங்கள் உங்களை நம்பி நாங்கள் எப்படி போகிறோம்னா, இது எங்களோட 10வது ட்ரிப்பு. எங்களோட ரெகுலராக வந்து நாங்கள் எல்லாமே வந்துட்டுருக்கோம். நாங்கள் எல்லாருமே இந்த ட்ரிப் வந்து சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னை பிக்கப்புக்கு வந்து 2850 ரூபா அட்வான்ஸாக வாங்குகிறோம். மீதி 3000 பஸ் ஏறும்போது நாங்கள் வாங்கிக்குவோம். அதேமாதிரி சேலம் பிக்கப்புக்கு 1850 ரூபாயும், கோயம்புத்தூர் பிக்கப்புக்கு 1850 ரூபாய் அட்வான்ஸாக வாங்குகிறோம். நீங்கள் இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ஓகே அப்படின்னா நாங்கள் எங்களுடைய ஜிபே நம்பர் அனுப்புகிறோம். நீங்கள் எங்களுக்கு அட்வான்ஸ் அனுப்பிட்டுனா உங்களை கன்ஃபார்ம் பண்ணி குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி நாங்கள் ஃபாலோ பண்ணிக்குவோம். நாங்கள் சென்னை வண்டி, சேலம் வண்டியெல்லாம் தனித்தனியாக பிரித்து நாங்கள் அழகாக பிக்கப் பண்ணிக்குவோம். நீங்கள் இந்த ட்ரிப்பை என் கூட சேர்ந்து என் கூட கலந்து அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டிங்கனாவே நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக அனுப்பி விட்றேன். நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே சொல்கிறேன். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நம்ம கிளியர் பண்ணுறோம். லாஸ்ட் புக்கிங் டேட் 22 22 நாள்னா 8 நாள் இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா எங்கள் புக்கிங்கை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக எல்லாருமே புக் பண்ணிக்குவாங்க. முன்னாடியே நாங்கள் மினிமம் 40 மெம்பர்ஸும் மேக்ஸிமம் 60 மெம்பர்ஸும் பிளான் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்கள் கூட சேர்ந்து இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு தயாராகிக்கோங்க. இந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கிட்ட ஃபாலோ பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி நண்பர்களே.